அன்பு சொந்தங்களான தனுசு ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா உங்களால மத்தவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்க இருக்கீங்க அப்படின்னாவே, சொந்தக்காரர்களும் சரி, கூட பொறந்தவர்களுக்கும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, ஒரு தெம்பு தான். உங்களால உதவியே செய்ய முடியல கூட பரவால்ல. நீங்க பக்கத்துல இருந்தா கூட போதும்னு நெனைப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்தாவே, அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற மாரி இருக்கும். ஸோ தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் இப்படிதான். உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க, உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க, உயர்வான வாழ்க்கைய வாழ இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கவங்க. எப்பவுமே தனக்குன்னு யோசிக்காதவங்க, தன்னலமற்றவங்க. உங்கள பத்தி பேசுறதுக்கு நெறைய இருக்கு. இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் தனுசு ராசிக்கு டிசம்பர் 31க்கு பிறகு இது நடந்தே தீருங்க. 100% உண்மையான கணிப்பு. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் 2024 முழுக்கவே அதீத கஷ்டத்த அனுபவிச்சிருப்பீங்க. ஏதோ உங்களுடைய வில் பவர்னால எதையும் பார்த்துக்க முடியுன்ற அந்த தைரியத்தினால தான் இந்த நாள் வரைக்கும் அப்படி கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி நெறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனா உங்களால ஒருத்தரும் கஷ்டப்பட்டதில்ல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க கஷ்டத்த போக்கி தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. முடியாத பட்சத்திலயும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு, சில கிரகநிலையோட அமைப்பு அப்படிங்கிறது டிசம்பர் 31க்கு பிறகு சாதகமான அமைப்புல உட்காருது. பொதுவாவே நாங்க ஜாதகத்துல ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு வந்தாங்கன்னாவே, அவங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி பகவானும், ராகுவும், கேதுவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யார் கூட சேர்க்கையில இருக்காங்க? அப்படிங்கிறத பார்ப்போம். நவ கிரகங்கள்லயே இவங்க 3 பேரையும் பார்த்தா நமக்கு பயம். சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் அவர் யார் என்னங்கிறது நமக்கு தெரியும். நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. ஆனா இந்த ராகுவும், கேதுவும் நிழல் கிரகங்கள். நாங்க வந்து இந்த ஜாதகத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, அசுப கிரகங்கள்னு சொல்லி அடையாளப்படுத்துவோம். எப்படி வந்து குரு பகவான முழு சுபகிரகம்னு அடையாளப்படுத்துறோமோ அந்த மாதிரி. சோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு தனியான குணம் கிடையாது. எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கான குணத்த வந்து எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் கெட்டத பண்றதுக்கு மட்டும் இவங்களுக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ட மாரி. ஆனா இவங்களே இப்ப என்ன பண்றாங்க, தனுசு ராசிக்கு "வேணாம் சாமி, நான் உனக்கு பண்ணதெல்லாம் தப்பு தான். உனக்கு இனிமேல் நல்லது பண்றேன்" அப்படின்னு ஒத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. சோ இவங்கள பொறுத்தவரைக்கும் ராகுவும், கேதுவும் சனி பகவான பத்தி பார்க்கணும்னாக்கா தனி வீடியோ பதிவு நம்ம பண்ணிக்கலாம். இப்ப ராகுவும், கேதுவும் அண்ணன், தம்பி. இவங்க வந்துட்டு உங்களுக்கு மாறி, மாறி நல்லது பண்றேன் அப்படின்னு ஒத்துன்ட்டு இருக்காங்க. அது என்ன? ஏது? இவங்களால தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்குமா? இல்ல இவங்க குடுக்கக்கூடிய நல்லத நீங்க எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். அதையும் தாண்டி நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பிளஸ் பரிகாரத்தோட பார்க்கலாங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்கு. என்னதான் கடவுளாவே இருந்தாலும் கடவுள்கிட்ட இவங்க கேட்கறது வாய்ப்பு மட்டும் தான். உழைக்கிறதுக்கு நான் ரெடி. எனக்கு வாய்ப்ப குடுன்னு தான் எதிர்பார்ப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு பொருந்தி போகுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் எவ்ளோ நெருக்கடி வந்தாலும் சரி, நேர் வழியில செல்லக்கூடிய குணம். குறிப்பா இவங்க பணத்துக்கும், பட்டத்துக்கும், பதவிக்கெல்லாம் பணியவே மாட்டாங்க. இவங்கள வந்து அன்பால மட்டும் தான் பணிய வைக்க முடியும். அதே நேரத்துல யாராவது ஒருத்தங்க இவங்கள ரொம்ப ஏளனமா எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க, எடுத்தெறிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட, அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க. எதார்த்தமா இருப்பாங்க. இன்னைக்கு நீ பேசிட்ட, ஆனா பின்னாடி ஒரு நாள் யோசிப்ப. ஏன்டா இவங்கள பேசணும் அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டு அப்படியே நகர்ந்து போக்கூடியவங்க. மனசாட்சிப்படி நடக்கணும்னு நெனைப்பாங்க. பெற்ற தாயும், இவங்க பொறந்த மண்ணையும் முழுமையா நேசிக்கக்கூடியவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும், இந்த ராகு பகவானும், கேது பகவானும் இந்த வருடம் முழுக்க கொடுக்கக்கூடிய பலன்கள வரிசையா பார்க்கலாம். முதலாவதா ராகு பகவான் இதுவரைக்கும் உங்கள வந்து கொஞ்சம் நெஞ்சமா பாடுபடுத்தல. இழப்ப கொடுத்து, ஏமாற்றத்த குடுத்து, விரக்திய குடுத்து, நாலாபுறமும் வாட்டி வதைத்த அந்த ராகு பகவான், "எப்பா தம்பி, தெரியாம பண்ணிட்டேங்கிற" அளவுக்கு இப்போ எல்லாமே நல்லது பண்ண போறாரு. மொத போடுற கையெழுத்துங்கிற மாரி, முதல்ல உங்களுக்கு அவர் நல்லது பண்றது என்ன தெரியுமா? மனசுக்கு நிம்மதிய குடுக்குறாரு. பாதியிலே நின்னு போன வேலை எல்லாமே இனி பக்குவமா நீங்க பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள தராரு. நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்கிட்டே சுமூகமான உறவை ஏற்படுத்துறாரு. வீட்ல அமைதி திரும்பும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த மனக்கசப்புங்கிறது நீங்க போகுது. வங்கி கடன் தீரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்களுக்கெல்லாம் முடிவு வரும். பிரிந்திருந்த சகோதரர் கூட இப்ப ஒண்ணு சேருவாங்க. நிலுவையில இருந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தாயாருடைய மருத்துவ செலவுகள் குறையும். ரத்த அழுத்தம், நரம்பு கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த வீண் அலைச்சல், கருத்து வேறுபாடு இது எல்லாமே நீங்க போகுது. நீங்க வசிக்கக்கூடிய வீட்ட திரும்பவும் வந்து புதுசு மாரி ஆல்டர்னேட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டி குடி புகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலர் டவுன் வாழ்க்கைய விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வில்லேஜ் டைப்ல வந்துட்டு வாழணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த ஆசைகள் நிறைவேறும்.
மேலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள்னால பல காரியங்களை இப்ப சாதிக்க போறீங்க. உங்களுடைய அனுபவ அறிவு கூடுதுங்க. ஷேர் மூலம் பணம் வரும். உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதிரடி செயல்பாடுகளை இப்ப வந்து மேற்கொள்வீங்க. வெளி வட்டாரத்துடைய தொடர்பு அதிகரிக்குது. தைரியமா புதிய முதலீடுகள் செய்வீங்க. அந்த முதலீடு காரணமா லாபம் பல மடங்கு உயரும். வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ்ன்னு ஏதாவது அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த வழக்குல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும். குறிப்பா அந்த காலகட்டத்துல ஒரு இடமாற்றம் இருக்குங்க. இது வசதியான வீட்டுக்கு குடி போகுவீங்க. முடிக்க முடியாத சவாலான காரியம் கூட இப்ப சாதாரணமா முடிப்பீங்க. செல்வாக்கு கூடும். வேலை சுமை குறையும். பெரிய பதவிகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பெரிய முதலீடுகளால போட்டிகள் ஒருபுறம் இருந்தாலும், உங்களுடைய ராஜ தந்திரத்தினால லாபத்தை அதிகப்படுத்துவீங்க. வாடிக்கையாளர்கிட்ட கனிவா பேசி பழைய பாக்கிகளை வசூல் செஞ்சுருவீங்க. உணவு, சிமெண்ட், புரோக்கரேஜ், மருந்து வகைகள் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்குங்க. அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் பெருகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. குறிப்பா கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்தோட அயல் நாட்டுல வேலை கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களை பத்தின வதந்திகள் மாறியும். பெரிய நிறுவனம் வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. சோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நன்மைகளை கொடுக்க போறாரு. அதாவது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் பண்ணதை விட நான் ஒரு படி மேலதான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா கேது பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதுங்க. பணப்புழக்கத்தையும் பிரபலனுடைய நற்பையும் கொடுக்கிறாரு. குறிப்பா எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி திறம்பட செய்து முடிப்பீங்க. அந்த மனபலம் கூடும். பிரச்சனையுடைய ஆணி வேரை கண்டறிந்து அந்த பிரச்சனையை வந்து சுத்தமா களைஞ்சிருவீங்க. குடும்பத்துல நீங்க இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை மனசுல கொண்டு சேமிக்க தொடங்குவீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். மூத்த சகோதரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகப் போகுது. கூட போறவங்களுடைய திருமணத்தை முன்ன நின்னு நடத்துவீங்க. உங்களை ஏமாத்தி இருந்தவங்க கூட இப்போ வந்து யாரு உங்களுக்கு நல்லவங்க, யாரு கெட்டவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருவீங்க. உங்களை ஏளனமாவும், இழிவாவும் திட்டியவர்கள் கூட இனி உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருது. குறிப்பா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி உங்களுக்கு வசதிகள் பெருகுங்க. அடுத்தது திடீர் பண வரவு. சொத்து பிரச்சனை தீர்றது. அரசால ஆதாயம் உண்டு. உடைய மதிப்பும் மரியாதை இந்த சமூகத்துல உயரப்போகுது. பழைய கடனை தீர்க்க புதிய உதவிகள் கிடைக்கும். கமிஷன், ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான பல வகைகள்ல உங்களுக்கு பணம் வந்து சேருங்க. அதாவது குறிப்பா சொல்லனாக்கா கேதுவால இனி உங்களுக்கு அலைச்சல்கள் அப்படின்னு சுத்தமா இருக்காது. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த கேது பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை குடுக்குறாரு. குடும்ப விவகாரத்தை யார்கிட்டயும் பகிரக்கூடாது. அதே மாரி யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. அதே மாரி யாரையும் நீங்க விமர்சிக்கவும் கூடாது. மத்தவங்கள பத்தி நம்ம பேச்சு வேணாம்ப்பா. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாரி விலை உயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவல் தரக்கூடாது. ஓகேங்களா? மத்தபடி உங்களுடைய பண பிரச்சனை தீருது. முன்கோபத்த குறைச்சுக்கோங்க. ஆரோக்கியம் மேம்படும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். நெனச்சது எல்லாமே நடக்கும். மேலும் பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு, ரொம்ப போராடி பார்த்தும் கைக்கு வராத பணம் திரும்பவும் கைக்கு வரும். பழைய கடன வந்துட்டு வசூல் செஞ்சுருவீங்க. திருமணம் கூடுது. புது மனை புகுவீங்க. வங்கி கடன் தீருது. சிலருக்கு புதிய தொழில் அமையும். தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் நீங்குது. உங்களுடைய மூதாதையரோட சொத்து உங்க கைக்கு வரும். பாக பிரிவினை அப்படின்றது சுமூகமா இருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் எல்லா வகையிலும் யோகமான அமைப்பு இருக்கு. புகுந்த வீட்டு உறவுக்காரர்கள் மத்தியிலும் ஒரு மதிப்பு மரியாதை உயருது. இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த விட அதிகமான லாபம் கிடைக்கும். அரசு வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. திருமணமான பெண்களுக்கு கணவர் வகையில அன்பும் ஆதரவும் பெருகுது. குறிப்பா பெண்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் நேரம் காலம் இல்லாம உழைச்சிருப்பீங்க. அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உயர்வு கிடைக்கும். என்னதான் வந்து நேரம் காலம் சரியா இருந்தாலும் சரி, தான் உண்டு, தான் வேலை உண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி உங்களுக்கு மூத்த அதிகாரிங்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய வேலைய மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா உழைக்க வேணாம். இது மட்டும் பண்ணிட்டா போதும். நீங்க எதிர்பார்த்த பதவிகள் உங்கள தேடி வரும். சக ஊழியர்கிட்ட பழகுறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க. ஆக மொத்தத்துல இந்த காலகட்டத்துல இந்த ராகுவும், கேதுவும் உங்கள வந்து தோல்வி பயத்துல இருந்து விடுவிக்கிறாங்க. தைரியமா செயல்பட வைக்கிறாங்க. வெற்றி கனியை பறிக்க வைக்கிறாங்க. இவர்களால இனி உங்களுக்கு தொல்லை இல்லைங்க. இவர்களால இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வழிபாட்டுடன் சேர்த்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நயினார் கோவில் அப்படிங்கிற ஊர்ல அமைந்திருக்கூடிய ஸ்ரீ சௌந்தர நாயகி சமேத ஸ்ரீ நாகநாதரை வணங்குவதனாலையும் இது வழிபாடு. அடுத்த புற்று நோயாளிகளுக்கு உதவி செய்வதனாலையும் செல்வம் சேரும். இப்போ இருக்கக்கூடிய எல்லா நன்மையான பலன்களும் தொடர்ந்து இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு கிடைக்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம பொது பலன்களை பார்த்திருக்கோம். இப்போ இதுலயே தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்த்துடலாங்க.
தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் மூலம் நட்சத்திரம். முயற்சி வெற்றியாக மாறுது. உங்களுக்கு இந்த ராகுவும், கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள் பார்த்தோம்னாக்க, நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது. உங்கள கெடுக்கணும்னு நெனச்சவங்க கூட இனி மறைஞ்சிருவாங்க. அழிஞ்சிருவாங்க. இந்த தைரியம் அதிகரிக்குது. தொழில், வியாபாரத்துல லாபம் அமையுது. குடும்பத்துல மகிழ்ச்சி, சொத்து சேர்க்கை உண்டாகுது. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க, நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழில பொறுத்தவரைக்கும் உங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லங்கிற மாரி பல விதங்கள்ல லாபம் கிடைக்கும். அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும், உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறையுது. எந்த ஒரு விஷயம் துணிச்சலாக செயல்படுவீங்க. உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செல்வாக்கு உயருது. சங்கடங்கள் விலகுது. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும், வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால சங்கடங்களிலிருந்து விடுபடுவீங்க. சிலருக்கு திருமணம் நடக்கும். திருமண வயதிற்கு நல்ல வரன் தேடி வரும். உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை அமையும். தொழில், குடும்பஸ்தானங்களுக்கு சுய தொழில் செய்யறவங்களுக்கு நிலை உயருது. அலுவலக பணிகள்ல உயர்வு ஏற்படும். குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. வருமானம் அதிகரித்து பொன் பொருள் சேரும். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும், கல்வி நிலையில இருந்தா அந்த மந்தத்தன்மை நீங்குது. சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. டீச்சர் சொல்லி அறிவுரைகளை நீங்க ஏற்று நடப்பதனால தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. வெளிநாட்டிற்கு கல்வி கற்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் கூட இப்ப நிறைவேறுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும், உடல்நிலை பாதிப்புகள் விலகுது. ஆரோக்கியம் மேம்படுது. குறிப்பா மருத்துவ சிகிச்சையினால உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் மறையுது. குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். மகிழ்ச்சியான சூழ்நிலை காரணமா அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நிறைவேறும். உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் பெருகுது. திருமண வயதிற்கு திருமணம் நடக்கும். புதிய தொழில் தொடங்க நடைபெறும். உடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். உடல்நிலை சீராகுது. துணிச்சலோடு செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், ராகுவியும் கேதுவியும் வழிபடுவதோடு சனிக்கிழமைகள்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தொடர்ந்து நன்மைகளே நடக்கும். அடுத்த பூரடா நட்சத்திரம். வெற்றி கனியை பறிக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் எடுத்துட்டுனாக்க, இப்போ வரைக்குமே நல்லதுன்னு ஒண்ணு நடக்குமான்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்க உங்களுக்கு நினைச்சதை அடையக்கூடிய காலகட்டம். உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். மற்றவர்களால் நீங்க நேசிக்கப்படுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். அந்தஸ்து உயரும். எல்லா விதங்களையும் நன்மை உண்டாகுது. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள், பிரச்சனைகளை சமாளித்து முன்னேறுவீங்க. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. தொழில லாபம் அதிகரிக்குது. அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் வேலையில முன்னேற்றம் உண்டாகுது. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்குது. அரசு பணியாளருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், தொழில் ரீதியாகவும் சரி, பணியாட்கள் வகையிலும் சரி, நல்லதே நடக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும், மனசுல இருந்த ஆசைகள் நிறைவேறும். குடும்ப நலன்ல அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக கவனம் செலுத்துவீங்க. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல வேலை அமையும். திருமண வயதிலுக்கு திருமணம் கூடி வரும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பதவி உயரும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் கிடைக்கும். ஆக பெண்களுக்கு யோகமான காலகட்டம். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும், ஏனோ தானோன்னு படிச்சுட்டு இருந்த நீங்க இனி படிப்புல ஆர்வமா இறங்க போறீங்க. டீச்சர்ஸுடைய அறிவுரையை ஏற்று படிப்புல கவனம் செலுத்துவதனால தேர்வுல எதிர்பார்த்த விட அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலங்கள்ல நீங்க விரும்பிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும், உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது. மறைமுக நோய்கள் கூட இப்ப மறையுது. ஆரோக்கியம் சீராகுது. நீண்ட நாளா நோய்க்காக சிகிச்சை எடுத்தவங்க எல்லாருமே அந்த மருத்துவ சிகிச்சை இருந்து வெளிவர போறீங்க. பாரம்பரிய நோயாவே இருந்தாலும் சரி, இயற்கை வைத்தியத்திற்கு கட்டுப்படுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்க சமாளிச்சுவீங்க. குடும்பத்துல சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகள் மேற்படிப்பு, புதுசா வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதீத ஆர்வம் உண்டாகும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். வீட்டுல திருமணம் நடக்கும். வருமானத்துல இருந்த தடைகள் விலகுது. புதுசு சொத்து வாங்குவீங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் கொடுத்த நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும்னாக்க, தொடர்ந்து விநாயகர் பெருமானையும், துர்க்கையம்மனையும், நரசிம்மரையும் வழிபட்டு வர நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த உத்திராடம் நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் கொடுக்கக்கூடிய பொது பலன்கள்னு பார்த்தோம்னா, நன்மைகள் மட்டுமே தரப்போறாங்க. முயற்சிகள் வெற்றியாக மாத்துறாங்க. பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்குது. தொழில இருந்த தடைகள் விலகுது. சொத்து சேர்க்கை உண்டாக்குது. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க, தொழில இருந்த சங்கடங்கள் விலகுது. வரவு அதிகரிக்குது. சிறிய முயற்சி கூட பெரிய அளவுல பலன் கிடைக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. விற்பனையில இருந்த தடைகள் விலகுது. போட்டியாளர்கள் விலகிச் செல்வாங்க. எலக்ட்ரானிக்ஸ், ஃபேக்டரி, ஆட்டோமொபைல், ஸ்டேஷனரி, பதிப்பகம், பத்திரிகை, சினிமா, தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தொழில்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை உயருதுங்க.
புதிய பொறுப்புகள் வந்து சேரும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் உண்டாகும். தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். அதன் காரணமா முதலாளிகிட்ட பாராட்டுகளுக்கு உள்ளாகுவீங்க. ஊதியம் உயரும், நெருக்கடிகள் விலகுது. பெண்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது. திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்றவர்களுக்கு எதிர்பார்த்து நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். குடும்பத்துல செல்வாக்கு உயருது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது. அடுத்து கல்வியை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரை இந்த காலத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். படிப்புல முழு கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பா கல்விய பொறுத்தவரைக்கும் பயிற்சி, முயற்சியினால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை அடைய முடியும். உங்களுடைய மேற்கல்வி கனவுகளும் இப்ப நனவாகுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். நீண்ட நாட்களாக உடலில் இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு வரும். ஆரோக்கியம் மேம்படுது. பரம்பரை நோய்களாவே இருந்தா சரிங்க வைத்தியத்திற்கு கட்டுப்படும். வண்டி வாகனத்துல போற மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியை தோன்றுது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. சிலர் புதிய வீட்ல குடியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். ராகு கால நேரத்துல துர்க்கி அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாட்டு வருவதோடு, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல செந்நிற ஆடை சாட்டி வணங்கி வழிபட்டு வர சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். தொடர்ந்து நன்மைகளே நடக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, தனுசு ராசிக்கு ஈடு இணை இல்லாத அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்குறாங்க. கரெக்டா வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வசந்த கால வாழ்க்கைக்கு ராகுவும் கேதுவும் பொறுப்பு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.